என் அன்பு தமிழ் சொந்தங்களே, மூலிகை பாசறை சேனல் உங்கள் தொடர்பு கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிலத்தர வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய மருத்துவர் ஆனந்த் பாபு பேசுகிறேன். எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, நீங்கள் பார்க்கும்போது சில நோய்கள் இருக்கும். குறிப்பாக தோல் நோய் இருக்கும். அதாவது அரிகரப்பான், வெடிகரப்பான், சொரிகரப்பான் இருக்கும். மேக ஊறல்னு சொல்லுவாங்க. அப்படியே மேலே பூரா அப்படியே ஊறுற மாதிரியே இருக்கும். அப்படியே சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு தீராத நோயில் வரும். மூலத்தில் 9 வகையான மூலம் இருக்குது. அதில் பௌத்திரன்னு சொல்லுவாங்க. பௌத்திரத்துக்கு நீங்கள் மருந்து எடுத்திங்கன்னா அது குணமே ஆகாது. அப்படி குணமாகிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப வரும். அதாவது அந்த ஆசனவாயை சுற்றி பக்கத்தில் சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். சீலாக வந்துகிட்டு இருக்கும். அறுவை சிகிச்சை பண்ணால் கூட அது தீராது. அப்படி ஒரு தீராத நோய்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, புகையில பழக்கம். குறிப்பாக கூல் லிப் வைக்கிறது, ஹேண்ட்ஸுன்ற அந்த புகையில வச்சு நாக்கடியில் வச்சுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது கன்னத்தில் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்களுடைய அந்தரங்க உறுப்பில் இன்றைக்கி கேன்சர் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள், இன்னும் தீராத நோய்கள் இருக்குது. குறிப்பாக பார்க்கும்போது இந்த புற்றுநோய்களை பார்க்கும்பொழுது கீமோதெரப்பி போனாலும் சரி, இல்லை ரேடியோ தெரப்பி போனாலும் சரி, அது என்ன உடல்நிலையை அதிகமாக பாதிக்குது. அந்த ரேடியேஷன் என்ன பண்ணுதுன்னா, தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடும். உடல் ரொம்ப பாதிக்கப்பட்டுருமா, அவங்க தேறி வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு மேலாகும். இப்படி தீராத நோய்கள், அதாவது தோல் நோய் ஆகட்டும், இல்லை வெடிக்கரப்பான், அந்த பௌத்திரன்னு சொல்லக்கூடிய நோய்கள், இன்னும் இந்த மாதிரி சில நோய்கள், புற்றுநோய்கள், நிறைய நோய்கள் இருக்குது. சில நோய்கள் பார்க்கும்பொழுது அந்த நோய்க்கு குணமே ஆகாது. மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கும்போது மூட்டு எலும்புகள் தேய்மானமாக இருக்கும். உடல் தேரவே தேராது. என்ன வேணாலும் சாப்பிட்டாலும் பார்க்கும்போது நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாலும் நல்லாயிருக்கு, நார்மலாக இருக்குன்னுவாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது சில கற்ப மூலிகைகள் இருக்குது. அதில் பார்க்கும்பொழுது கரந்தை, அதாவது வெண்கரந்தை, கொட்டை கரந்தைன்னு சொல்லிட்டு கரந்தையில் ஒரு 3-4 வகைகள் இருக்குது. ஆச்சுங்களா. இந்த கரந்தையில் மிக ஒரு அற்புதமான மருந்து. இதை முறைப்படி நம்ம தயாரித்து கொடுக்கும் பொழுது நான் சொன்ன இந்த தீராத நோய்கள் அற்புதமாக குணமாகும். அது என்ன நம்ம இது பார்க்கலாம். பார்க்கும்பொழுது அந்த தோல் நோய், சொறி, அரிகரப்பான், பொறிகரப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீண்ட நாள் எவ்வளோ மருந்து எடுத்தாலும் தீராத நோய் இது பண்ணுறதுக்கு பார்க்கும்பொழுது கரந்தை கற்ப சூரணம், அதாவது கரந்தைன்றதுல பூக்காத சமயத்தில் தேர்ந்தெடுத்துட்டு அந்த கரந்தையை நிழலில் உலர்த்தி அந்த திரும்ப அந்த சாரிலேயே பாவனை செஞ்சு ஒரு 3 முறை அரைச்சி கரந்தை கற்ப சூரணம் சொல்லி பார்க்குறோம். அதுலேயே அந்த கரந்தையை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிலோ பக்கம் எடுத்துகிட்டு நிழலில் காய வச்சு, வெயிலில் காய வச்சு, அதை எரித்து அந்த சாம்பலில் மழை நீரில் கரைச்சி எடுக்கக்கூடிய உப்பு, இது பார்க்கும்போது ஒரு அரிசி எடை கொடுத்த போகிற மிக அற்புதமாக சரியாகும். இந்த கரந்தை கற்ப சூரணமும் இந்த கரந்தை உப்பும் 2 சேர்ந்து எடுக்கும் பொழுது தீராத நோய்கள், அதாவது பௌத்திரம், தீராத பௌத்திர நோய் பல வருஷமாக இருக்குது, ஆசன வாயில் புண்ணாகவே இருக்குது, சீல் மாதிரி வந்துகிட்டே இருக்குது, மோசன் போனால் ஏண்டா போன மாதிரி எரிச்சலாக இருக்குதுன்னா இந்த 2 சேர்ந்து கொடுக்கும்போது மிக அற்புதமான பலனை பார்க்கலாம். அதே மாதிரி தோல் நோய்கள், மேக ஊறல், அதாவது ஊறிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அரிச்சிட்டு இருப்பாங்க சொல்லுவாங்க. அப்படியே கறந்து இது சொல்லுவாங்க, அதாவது கரப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோய், சொரின்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் சொரிகிற மாதிரியே இருக்கும். சிலவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு புள்ளியாக நாய் துணசின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோல் நோய்கள், அரிகரப்பான், பொறிகரப்பான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளவைன்னு ஒன்று இருக்குது, ராஜ பிளவுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல ஒரு பழம் வெடித்து பொழந்துட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உடம்புல அங்கே புண்ணு மாதிரி பொழந்துக்கும். பிளவை நோன்னு சொல்லுவாங்க. அதாவது புண்ணு ஆழமாக இருக்கும். அந்த புண்ணு என்ன மருந்து சாப்பிட்டாலும், சர்க்கரை நோயெல்லாம் இருக்காது, ஆனால் அந்த புண்ணு ஆறவே ஆறாது. ஏன்னா அந்தளவுக்கு புண்ணு பொறியோடு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த கரந்தை கற்ப சூரணமும் இந்த கரந்தை உப்பும் எடுக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி தீராத தோல் நோய்கள், சொறி நோய்கள், கரப்பான், அரிகரப்பான், பொறிகரப்பான் எல்லாமே குணமாகும். அது மட்டும் இல்லாமல் பௌத்திரன்னு சொல்லக்கூடிய இந்த பௌத்திர நோய்கள் குணமாகும். கண்ணப்புற்று, அதாவது இப்போ ஆண்குறி பெண்குறியில் ஏற்படக்கூடிய அந்தரங்க உறுப்பில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை அற்புதமாக தடுக்குன்னு சொல்லி பார்க்குறோம். எந்த தீராத நோய்கள் இருந்தாலும் சரி, அது பார்க்கும்போது உச்சிலிருந்து பாதம் வரையிலும் இருக்கக்கூடிய தீராத நோய்களுக்கு எந்த மருந்து எடுத்தாலும் அது கூட இந்த கரந்தை கற்ப சூரணமும் இந்த கரந்தை உப்பும் கலந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது மிக சிறந்த பலனை பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறோம். தீரா நோய்களுக்கு என்ன நம்ம சித்த மருத்துவத்தில், பாரம்பரிய மருத்துவத்தில் மருந்து இருக்குன்னு பார்க்கும்பொழுது நிறைய மருந்துகள் இருந்தாலும், குறிப்பாக ரசகந்தி மெழுகுகள் இருக்குது, சில செந்தூரங்கள், பஸ்பங்கள் இருந்தாலும் அதை காட்டிலும் இது மூலிகைகளிலிருந்து எடுக்கக்கூடிய சாரமாக இருக்கிறதுனால எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல், எந்தவித ஆபத்தும் இல்லாமல், பயப்படாமல் தைரியமாக நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் சரி, அது கூட நான் சொன்ன மாதிரி இந்த கரந்தை கற்ப சூரணமும் கரந்தை உப்பும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது தீராத நோய்களிலிருந்து மிக சிறந்த முறையில் விடுதலையாகும் சொல்லி பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.